இங்கிலீஷில் பேசலாங்கிற நிகழ்ச்சியில் நம்ம டே டு டே லைஃப்பில், எவ்ரிடே லைஃப்பில் எப்படி நம்ம வாக்கியங்களை ஆங்கிலத்திலே அமைத்து பயன்படுத்துவது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம். மரக்கன்றுகளுக்கு இங்கிலீஷில் என்ன அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? சாப்ளிங்ஸ்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ட்ரீ சாப்ளிங்ஸ். நம்ம பார்க்கக்கூடிய இந்த தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் டென்ஸ். பர்டிகுலராக ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த மாணவன் பள்ளி மைதானத்திலே மரக்கன்றுகளை நட்டு கொண்டிருக்கிறான். நடுகிறான் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ். நட்டு கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், அப்படிங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ். நட்டு கொண்டிருக்கிறான். இது பிரசன்ட் கண்டினியூஸ். இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா அன்றாடம் நடைபெறுகிற நிகழ்ச்சி. நடுகிறான் present tense. Planting, நட்டு கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறத is planting. இது பார்த்தீங்கன்னா பிளான்ஸ் கூட நீங்க வச்சுக்கலாம். he plants, he plants, அவன் நடுகிறான், present tense. He is planting, he is planting. நட்டு கொண்டிருக்கிறான், he is planting, he is planting. அவன் நட்டு கொண்டிருக்கிறான், present continuous tense. எதை நட்டு கொண்டிருக்கிறான்? மரக்கன்றுகளை. மரக்கன்றுகள் அப்படிங்கிறதுக்கு என்ன? saplings. Okay, he is planting, he is planting saplings, he is planting saplings. அவன் மரக்கன்றுகளை நட்டு கொண்டிருக்கிறான், continuous tense. he is planting saplings. எங்க நட்டுக்கிட்டு இருக்கான்? ஸ்கூல் கிரவுண்ட்லையா? கரெக்ட், ஸ்கூல் கிரவுண்ட். saplings, ஸ்கூல் கிரவுண்ட். இந்த இடத்துல ஆன் த ஸ்கூல் கிரவுண்ட் அப்படின்னு போடுவோமா, இந்த ஸ்கூல் கிரவுண்ட் போட போறோமா? ஆன் த ஸ்கூல் கிரவுண்ட். he is planting saplings on the school ground. பள்ளி விளையாட்டு மைதானத்திலே, பள்ளி மைதானத்திலே, பள்ளியினுடைய நிலத்திலே. he is planting saplings on the school ground, he is planting saplings on the school ground. Okay, he is planting in the school ground. he is planting saplings in the school ground. கிரவுண்டை தோன்றான். தோண்டி விதையை எங்க வைக்க முடியும்? கிரவுண்டுக்குள்ள தான் நம்ம விதைக்கிறோம் இல்லையா? அப்ப என்ன பண்ண முடியும்? he is planting saplings in the school ground. So this is the difference between ground and the floor. in and on. மேலே நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி பேசுறது on. கீழே அடியில் நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி பேசுறது in. So there is a minute difference between in the ground and on the ground. இப்போ ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் திடீர்னு கிரவுண்டில் விழுந்துட்டார். திடீர்னு அவர் கிரவுண்டில்
விழுந்துடுறார். இதை எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லுவோம்? ஃபால் அப்படின்னா விழுதல், விழுந்துட்டார். விழுந்துட்டார் பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லும்போது ஃபெல், விழுந்தார். ஃபெல் அப்படிங்கிறத விழுந்தார், அவர் விழுந்தாரு, கிரவுண்டில் விழுந்தாரு. கிரிக்கெட் விளையாடுறாரு, ஃபுட்பால் விளையாடுறாரு, இல்லைன்னா ஏதாவது ஒன்று விளையாடுறாரு, நடந்து போகிறாரு, வாக்கிங் போகிறாரு, போகும்போது விழுந்துட்டாரு அப்படின்னு சொல்கிறது இங்கிலீஷில் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா he fell, he fell, விழுந்தார் past tense, he fell upon the ground, 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 he fell on the ground. இங்கே பார்த்தீங்கன்னா 2 sentences we have given, 2 சென்டென்ஸ் இருக்கு. இந்த 2 சென்டென்ஸுக்கும் சிம்பிளாக சாதாரணமாக ஒரு மீனிங் சேஞ்ச் இருக்கு. சாதாரணமாக ஒரு மீனிங் சேஞ்ச், மைன்யூட்டான ஒரு மீனிங் சேஞ்ச் இருக்கு. என்னங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்களா? He fell upon the ground, he fell on the ground, he fell on the ground and he fell upon the ground. ரெண்டுமே கிரவுண்டில் விழுறது தான். மீனிங் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு வைக்கிறீங்களா? பயங்கரமான மீனிங் சேஞ்ச் இருக்கு. அது என்ன பயங்கரமான மீனிங் சேஞ்ச் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் செஷனில் பார்ப்போம். ஓகே.